ஹாய் மக்களே. சிவகங்கையில அஜித் குமார்ன்ற ஒரு நபருங்க. அவருக்கு 27 வயசு ஆகுது. இப்ப ரீசெண்டா தான் திருப்புவண்ணம் அப்படின்ற ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா இவருக்கு செக்யூரிட்டி கார்டா ஒரு வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. சோ குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு ஆசையில அந்த வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போகும் பொழுது அந்த கோயிலுக்கு வந்து டாக்டர் நிகிதா அப்படின்ற ஒரு நபர் கோயிலுக்கு வராங்க. அவங்க கோயிலுக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா, இந்த கார் எல்லாம் பார்க் பண்றதுக்காக செக்யூரிட்டி கார்டு கிட்ட நார்மலி சாவி கொடுக்கும். அந்த மாதிரி சாவி கொடுக்குறாங்க. சாவி கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளேயே போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு அஜித் குமார்ன்ற நபர் பாத்தீங்கன்னா அந்த காரை பார்க் பண்றதுக்காக போறாரு. அப்படி கார் பார்க் பண்ண போகும்போது அவருக்கு கார் ஓட்ட தெரியாது. சோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அழைக்கிறாரு, கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்க் பண்றதுக்கு இவங்க எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வராங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நிகிதா வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல இருந்து திருப்பி வரும்பொழுது சாவி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் சாவி கொடுக்குறாங்க. அப்படி சாவி கொடுக்கும்போது நிகிதா செக் பண்றாங்க, அவங்களோட கார்ல இருந்து 10 சவரம் வந்து காணோம் அப்படின்ட்டு. இது காண் தெரிஞ்ச உடனே அஜித் குமார் கிட்ட அதை கேட்டிருக்காங்க, திட்டிருக்காங்க, பிரச்சனை பண்ணிருக்காங்க. சொல்லிட்டு நான் எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போராட்டி இருந்திருக்காரு. ஆனா அது அவங்க புரிஞ்சுக்காதவங்க டக்குனு போலீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலீஸ் கால் பண்ண உடனே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அஜித் குமார் அரெஸ்ட் பண்ணது மட்டுமே இல்லாம அவர் கூட அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு இந்த விஷயமா என்ன நடந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக செம்மையா வேலையும் பார்த்துருக்காங்க கூட சொல்லலாம். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் எப்போ அரெஸ்ட் ஆகிறாரு பாத்தீங்கன்னா ஜூன் 27 அன்னைக்கு அரெஸ்ட் ஆகாரு. ஜூன் 27 பாத்தீங்கன்னா இவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இந்த வழியை தாங்க முடியாது அஜித் குமார், என்னை விட்டுருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவ்வளவு கதறாரு, அவ்வளவு மன்னிப்பும் கேட்கிறாரு. அப்படி பண்ணும் போது கூட போலீஸ் எந்த இடத்துலயுமே மனசாட்சியோட நடந்துக்காம அந்த அடி அடிச்சிருக்காங்க. அவங்க 28ஆம் தேதி வழி தாங்க முடியாம கோயிலுக்கு பின் கொடுத்துதான் அதை ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே போலீஸும் போய் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல சொல்லிருக்காரு, நான் மன்னிப்பு கேட்கிறேன், சத்தியமா எனக்கு நான் எடுக்கவே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிருக்காரு. ஆனா அதை புரிஞ்சுக்காத போலீஸ் அவரை போட்டு அங்கேயே 28ஆம் தேதி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இதனால அப்பவே பாத்தீங்கன்னா அஜித் குமார் சாகுற நிலைமையில தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. கூட்டு போய் ஜூன் 29 பாத்தீங்கன்னா அவங்க அடிச்ச அடியில தாங்க முடியாம கஸ்டோடியல் டெத் ஆகார் அஜித் குமார் அப்படின்ற நம்பர். இது ஆயிட்டதுக்கு அப்புறம் போலீஸ் பாத்தீங்கன்னா வெளியில சொல்றாங்க. சொல்லும் போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு பாடி போகுது. அப்படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு பாடி போகும்போது பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. நார்மலி போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட நிறைய விஷயங்கள் முடியும். ஆனா இந்த இடத்துல பார்க்க 5 மணி நேரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்படா எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு காயங்கள் ஏற்பட்டிருக்கும்ன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பண்ணிட்டு 15 இடங்களை பாத்தீங்கன்னா அவருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாம உள்ள பாடியில கூட பாத்தீங்கன்னாலுமே அவ்வளவு காயங்கள். அப்படின்னா அவ்வளவு கொடூரமா ஒரு ரேபிஸ்ட் அடிக்கிற மாதிரி எவ்வளவு ஒரு கொடூரமா அடிச்சிருக்காங்க கூட நம்மளால சொல்ல முடியும். இப்போ பாத்தீங்கன்னா அவர் உயிரோடவே இல்ல. அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அவ்வளவு கதறாங்க. என் பையனை நான் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு அனுப்புறேன், நானு இன்னைக்கு என் பையன் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரி அவரோட தம்பியும் சரி அப்படி கதறி அழுகுறாங்க. ஒரு வேலைக்கு போன நபர் ஒரு இல்லாத பட்டானே கூட சொல்றாங்க. அப்படின்னா ஒரு வசதி இல்ல, தன்னை பாத்துக்கிறதுக்கு வசதி இல்லாத ஒரு குடும்பத்துல இருக்கிற நபர் எப்படியாவது குடும்பத்தை காப்பாத்தி முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு வேலைக்கு போறாங்க. அப்படி வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய கொடுமைங்க. ஒரு ஏழையா இருக்கிற ஒருத்தவங்க ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பா ஏதாவது திருட்டு நடந்துச்சுனாலே இவன் தான் பண்ணிருப்பான், அவன் தான் பண்ணிருப்பான் நினைக்கிறத முதல்ல நிறுத்தணுங்க. திருட்டு பண்ணவன் இன்னொருத்தனா இருப்பான். ஆனா ஏழையா இருக்கவங்களை மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்றோம். இது மிக பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தாங்க சொல்ல முடியும். இதுல போலீஸ் அடிச்சவங்க மொத்தம் 6 பேர் இவரை ப்ரூட்டலா தாக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க டிஸ்மிஸும் ஆயிட்டாங்க. இப்ப பார்த்தா அவங்க சஸ்பெண்டும் ஆயிட்டாங்க. இப்ப சஸ்பெண்ட் ஆயிட்டா இவருக்கான நியாயம் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. இவர் எந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சிருப்பார். தான் செய்யாத தப்புக்காக போட்டு அடிச்சு இவர் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருந்து பாருங்க. அரெஸ்ட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ள மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கணும். அதுவும் இவங்க பண்ணல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாம 2 நாள் ஒருத்தவங்க அவங்க கஸ்டடியில வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு? அப்ப போலீஸ் தான் நினைச்சா என்ன வேணா பண்ணலான்ட்டு ஒரு சில போலீஸ் நினைக்கிறதுனால இந்த நடக்குது. நான் எல்லா போலீஸும் தவறு சொல்ல மாட்டேன். ஒரு சில போலீஸ் மக்களுக்காக உயிரை கொடுத்து போராடுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் ஒரு சில விஷயங்கள் இப்படி நடக்கிறதுனால ஒத்துமொத்த போலீஸ்க்குமே இது அசிங்க தானங்க ஆகுது. 6 போலீஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன கீழே வந்து இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா முதல்ல சஸ்பெண்ட் ஆயிடும். அது தாண்டி பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 103 மர்டர், கண்டிப்பா இவங்க மர்டர் பண்ணதுக்கு தான் சமம். அதுக்கு இனிமேல் பனிஷ்மெண்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாம 120 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு உண்மையை வர வைக்கணும், ஒரு நடக்காத ஒரு விஷயத்த உண்மையை நட வைக்கணும்ன்றதுக்காக இவரை போட்டு இந்த அடி அடிச்சதுக்காக கண்டிப்பா அதுக்குமே பனிஷ்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஎன்எஸ் ஆக்ட்ல 176 கீழே பாத்தீங்கன்னா இவங்க மேல கேஸ் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. சோ இதன் மூலமா இவங்க பண்றது எல்லாமே ப்ரூவ் ஆகுது அப்படின்னும் போது இவங்களுக்கு இந்த போலீஸ் மொத்தம் 6 பேருக்குமே பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் மட்டும் இல்லாம இவங்களுக்கு சிறு தண்டனை ஆயுள் வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ஒரு தண்டனை நம்ம நாட்டுல வந்தா மட்டும்தாங்க இன்னொரு போலீஸ் இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு பயப்படுவாங்க. நான் எல்லா போலீஸுமே சொல்லி தவறு சொல்ல, பட் ஒரு சில போலீஸ் இப்படி பண்றவங்க இருக்காங்க. இப்படி பண்றவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நாடு இன்னமும் வந்து போலீஸை பார்த்தாலே பயப்படுது. முதல்ல அது மாறணும்னா இவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைச்சி ஆவாங்க. அஜித் குமார் நடந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.